22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்தும் முருகபக்தர் மாநாடு என்பது உசிலை மண்ணிலே இன்று வேல் யாத்திரையானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எங்கள் தெய்வ திருமணர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்வார், என் உடல் சமுதியிலே இருந்தாலும் பசும்பொன்னிலே இருந்தாலும் என் ஆன்மா இங்கே உசிலையில் தான் வலம் வரும் என்று சொல்வார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆன்மா நடமாடக்கூடிய இந்த இடத்திலே முருகப்பெருமானின் மறு அவதாரம் என்று எங்களால் கருதப்படும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆசியோடு நடைபெறக்கூடிய இந்த வேல் யாத்திரையை இந்த இடத்திலே நாங்கள் சேர்ந்து மாமா முருகன்ஜி பிரதீப் போன்ற பல்வேறு சோலை அறிவழகன் பாலாஜி ஐயா போன்றவர்கள் வைத்து நடைபெறுகின்ற இந்த விழாவினை ஆரம்பித்து வைப்பதிலே நாங்கள் பெருமை கொள்கின்றோம். குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு நாங்கள் எச்சரிக்கையாக ஒரு பதிவிடுகிறோம். இந்த முருகபக்தர் மாநாட்டிலே நடக்கும் அசம்பாவிதத்திற்கு அரசாங்கம் பொறுப்பேற்காது என்று அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சேகர் பாபு பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார். இது இந்துக்கள் வாழ்கின்ற 80% இந்துக்கள் வாழ்கின்ற நாட்டிலே ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இந்துக்களுக்கான நடக்கக்கூடிய முருகபக்தருக்கான நடக்கக்கூடிய மாநாடை அசம்பாவிதத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார். இது கண்டிக்கத்தக்கது. இந்த காத்து ஒரு பக்கம் வீசாது. இது மாறி வீசுகின்ற பொழுது திமுக என்ற ஒரு கட்சி வேரடி மண்ணோடும் பாரத தேசம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து பிடுங்கி எறியப்படும் என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக நாங்கள் பதிவிடுகிறோம். இந்த முருகபக்தர் மாநாடு முழுக்க ஆன்மீக மாநாடு. திமுக நடத்திய பழனியில் நடத்திய முருகபக்தர் மாநாடு அது திமுக மாநாடு, அது முருகபக்தர் மாநாடு இல்லை. திமுக இப்பொழுது இந்து அமைப்புகளும் தேச பக்தர்களும் ஆன்மீக பெரியோர்களும் நாயன்மார்களும் ஆதீன கர்த்தாக்களும் அனைவரும் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக விழாவை தொடர்ந்து காவல்துறையை வைத்து அச்சுறுத்தி வருகிறது தமிழக அரசாங்கம். மதுரை மாவட்டத்தில் ஒரு பேனர் கூட இது சம்பந்தமாக கட்ட முடியவில்லை. காவல்துறை இரவோடு இரவாக கிழித்து விடுகிறார்கள், கலட்டி விடுகிறார்கள். இது அக்கிரமத்தின் அராஜகத்தின் உச்சமாக காவல்துறை நடந்து கொள்கிறது. இப்பொழுது கூட இந்த தேவர் முருகன் கோயிலிருந்து தேவர் சிலை வருகின்ற பொழுது மாபெரும் தலைவர் எங்களால் போற்றி வணங்கக்கூடிய மாமா முருகன்ஜி போன்றவர்களை எங்களை போன்றவர்களை இடித்து எங்களை உதாசீனப்படுத்தும் விதமாக ஆய்வாளர் அவர்கள் நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது. நாங்கள் பயங்கரவாதிகள் இந்த தேசத்தில் நடமாடலாம், குண்டு வைப்பவன் இந்த தேசத்தில் நடமாடலாம். இந்த தேசத்திற்காக இந்த ஆன்மீகம் தளிக்க வேண்டும் என்பதற்காக தேசியம் தெய்வீகம் 2 கண்கள் என்று சொன்ன தெய்வ திருமணர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய சீடர்கள் உசிலம்பட்டியிலே நடமாடக்கூடாது என்று சொல்லி காவல்துறையை வைத்து தமிழக அரசாங்கம் மடக்குகிற